கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு கொள்கையோட நண்பர்கள் சீரமைப்பு அப்படின்னு ஒரு அப்படி விஷயத்தை ஆரம்பிச்சு. கல்யாணமே வேணான்னுலாம் இல்ல. கல்யாணம் வேணாங்கிறது கொள்கையா இருந்துச்சுல்ல சார் அப்போ? கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லலாம். அப்புறம் எனக்கு வந்து நிறைய ப்ரொபோசல்லாம் நிறைய வரத்தானே செய்யும். எப்படி வராம இருக்காது சார்? ஏன்னா பக்கத்துல போனா நல்லா இருந்தேன், நல்லா இருக்குடா, நீ படிக்கலைனாலும் பரவாயில்லம்மா தங்கச்சி அப்படின்றது. அது மாதிரி நல்லா அழகா இல்லை என்ன தங்கச்சின்றான், நல்லா இருக்கம்மா அப்படின்னுவான். என்னுடைய லைஃப் வந்து கேல இருந்து வரும்போது எல்லாரும் பாராட்டுக்குரியவனா வந்ததுனால இங்கே வந்தோடனே அப்படியே இதாகிட்டேன். முதல்லாம் அழுவேன். நான் போய் 6வதுல படிக்கும்போதெல்லாம் போய் எங்கள் அம்மாட்ட அழுவேன், என்னை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிருமா, எனக்கு நான் இங்கே இருக்க முடியல. நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷலாக நல்லா பிளேயராக? அத்லெட்டிக். நான் 800 400 நான் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதான் என்னுடைய இதில் ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி. ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான். ஆமாம், அது எங்களுக்கு முழுக்க முழுக்க பாய்ஸ் ஸ்கூல் தான். இங்கே தான் கேர்ள்ஸ் நாங்கள் இதில் ஆரம்ப பள்ளியில், அங்கே முழுக்க முழுக்க பாய்ஸ். அப்புறம் ஹைஸ்கூல் வந்து உசிலம்பட்டிக்கு போயிட்டேன், போர்டு ஹைஸ்கூல். அதுக்கப்புறம் அங்கே 6th அங்கே +2 வரைக்கும் அங்கே படித்தேன். அங்கே போய் அங்கே என்னுடைய ஆக்டிவிட்டீஸே மாறிச்சு. 6th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து நான் மதுரக்காரன் தான் சொல்லுவாங்க வாத்தியார் டீச்சர்ஸ் வர்றவங்கெல்லாம், அந்த மதுரக்காரப்பேன் அப்படின்னு. ஹாஸ்டலில் தான் அங்கே இருந்தேன். எங்கள் ஹாஸ்டலில் அப்போ 1000 பேர் இருப்பாங்க. ஆமாம், அந்த ஹாஸ்டலில் சாயங்காலம் ப்ரேயர் இருக்கும், 1 hour ப்ரேயர். 5 மணி எல்லாம் வந்துடணும், எல்லாம் அசம்பிள் ஆகி எங்கே போனாலும். 6 மணிக்கு ப்ரேயர், 7 மணிக்கு இதுங்க, அப்புறம் 8 மணிக்கு 7 மணிக்கு பிறகு முடிச்ச உடனே சாப்பிட்டு அப்போ 8 மணிக்கு ப்ரேயர், இது ஸ்டடி அப்படி வச்சுருப்பாங்க. மார்னிங் அதே மாதிரி எழுப்பி விட்ருவாங்க, குளித்து இது பண்ணிட்டு போவோம். அப்போ 7th இருந்து தான் எனக்கு இந்த இதில் ப்ரேயரில் வந்து இந்த பேப்பர்களில் வர முக்கியமான செய்தியெல்லாம் வாசிக்கணும். அப்போ ஊடகங்கள்லாம் கிடையாது இல்லை, அதனால் இந்த பத்திரிக்கையில் வர்ற செய்தியில் ஹெட் நியூஸ் அதை போட்டிருப்பாங்க, தலைப்பு செய்தி, அதை கொண்டு போய் வாசிப்பேன். அப்போ இதில் லைப்ரரி போவேன். இந்த குமுதம், ஆனந்த விகடன், இந்த மாதிரி கல்கி, இந்த மாதிரி புத்தகங்களில் வர சிறு சிறு கதைகள் இந்த மாதிரி பார்ப்பேன். அங்கே ஏன்னா உசிலம்பட்டினால எனக்கு பொழுது போகாது, அதனால எனக்கு அவ்வளோ தூரம். அப்புறம் 7th பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் 8th வரும்போது என்சிசி வந்துச்சு, என்சிசியில் சேர்ந்தேன். என்சிசியில் சேர்ந்தோடனே அப்புறம் ஸ்போர்ட்ஸு அது இதுன்னு கேம்ஸு அந்த மாதிரி இது போயிட்டேன். நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் ஸ்பெஷலாக நல்லா பிளேயராக? அத்லெட்டிக். நான் 800 400 1500 ஸ்கூலில் எல்லாத்துலேயும் நான் எங்கள் ஜோனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தான் நான் ஓப்பன் இதுலேயே ஓடினேன். எல்லாரும் கலந்துக்கிறதுல ஃபஸ்ட்டு சோழவந்தானில் நடந்து ஜோனல் வாரியாக. அப்போல்லாம் 6 மாவட்டங்கள் ஒரு கல்வி மாவட்டம், 6 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரு கல்வி மாவட்டம். அப்போ நான் போன ஈவெண்ட்டு 400க்கு 800. அங்கே போகும்போது 1500க்கு வந்து ஓப்பன். என்னுடைய சீனியர் வந்து என்ன, அவர் 11th ஸ்டூடெண்ட்டு, 11th படிக்கிறார். அவர் வந்து 1500, எனக்கு கூட வாப்பா, நாங்கள் கிரவுண்டில் ஓடிட்டு திரிவோம், அதனால் என் கூட வாராஜி அப்படின்னா. சரி அண்ணன் கூப்பிட்றாருன்னு கூட ஓடணும். அவர்னால ஸ்டெமினாவில் முடிக்கல அந்த அந்த அது வந்து 400 மீட்ரு 3 ரவுண்டு நல்லா முடிச்சிட்டார். அந்த அடுத்த ஃபைனல் வரும்போது அவர்னால கொஞ்சம் இதாகிட்டார். முடிஞ்சா நீ ஓடு அப்படின்னாரு. நான் ஓடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். அதான் என்னுடைய இதில் ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி. அது மிகப்பெரிய, எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த மாதிரி போன கலந்துக்கிட்ட ராஜு வந்து இதுலேயும் வின் பண்ணிட்டான், அவன் பார்ட்டிசிபேட் 400லையும் வின் பண்ணிட்டான், இதுலேயும் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த பாராட்டு உந்து சக்தி மாதிரி எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பேப்பர்லாம் வர்ற செய்தியை ஹாஸ்டலில் வாசிக்கிறதெல்லாம் பசங்க பற்றியில் என்னுடைய அறிமுகம். அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னை ஹாஸ்டல் லீடராகி போட்டாங்க. அப்புறம் இதுக்கும் ஸ்கூல் பீப்புள் லீடராக போட்டாங்க.
அதுக்கும் எனக்கு அங்கே தான் கிட்டத்தட்ட 3000 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க லீடரா நான் தான் லீடர். நான் தான் ப்ரேயர் நடத்துறது வைக்கிறது. அதே மாதிரி இதில் சார்ஜன்ட் மேஜராக இருந்தேன் என்சிசியில். என்னுடைய குரல் வந்து நல்ல இதாகிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால இந்த பேச்சு போட்டி, வனவிலங்கு போட்டி அது இதுன்னு நடத்துவாங்க. காந்தி நூற்றாண்டு விழா, நேரு, இந்த மாதிரி அதுல எல்லாம் போய் கலந்து. முதல்ல எனக்கு பயமாக இருக்கும், பேச தெரியாது. எங்கள் தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி பரவாயில்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு, அப்படி தப்பாக இருக்கும் அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து அப்புறம் அப்புறம் தான் பேச இந்த இதில் வந்து ப்ரேயரில் வாசிக்கிறது எனக்கு ஒரு பயம் இல்லாமல் வந்துச்சு, தைரியம் இருந்தது. அப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் இந்த கலை நிகழ்ச்சியெலாம் நடத்துவாங்க. நாங்கள் நாடகம் அது இதுன்னு நடத்துவோம். நாங்கள் அப்போ மாறுவேட போட்டி அதெல்லாம். அப்போ நல்லது சொல்கிற மாதிரி நடிப்பேன் நான். இந்த மாதிரி அந்த ரத்த கண்ணீரில் நாடகத்தில் இவருக்கு அம்மா ராதா அவங்க அம்மாவை வைகிற அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத இம்ப்ரெஸ்ஸா வாத்தியார்லாம் நம்ம ரொம்ப மோசம் பேசக்கூடாது. சின்ன பிள்ளையில நடந்து அதெல்லாம் 9th 10th தான். என்ன நம்மளுடைய இதை வந்து அதில் தீம் என்னன்னா மேக்கப்லாம் போட்டு சும்மா அந்த வாழைப்பழம் அந்த கருப்பு மை இதெல்லாம் சேர்த்து இப்படி இப்படி பூசி இது பண்ணி அப்படியே பொண்ணு வந்த மாதிரி கையெல்லாம் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு இப்படி போங்க அதை போய் நடிக்கிறது. இப்படி நான் வாத்தியாரெல்லாம் இதை பண்ணேன், நான் ஒழுங்கா படிக்கல, வாத்தியார் சொன்னதை கேட்கல. வாத்தியாரெல்லாம் பார்ப்பாங்க, நல்ல பையன் எப்படி தான் பண்றான் அப்படின்ட்டு. அது வந்து என்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துற மாதிரி அந்த கேரக்டர். நான் சின்ன பையன் அப்படி இருந்தாலும் கூட நான் பையன் அங்கே தனியாக எனக்குன்னு யாரும் கிடையாது. எங்கள் சித்தப்பா தான் வாத்தியார். அவர் அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் ஆரம்ப பள்ளியில் ஸ்கூலில் அவர் சேர்த்து விட்டதோட சரி. அப்புறம் அங்கே தான் இருந்தேன். ஆனால் எல்லாருமே எனக்கு வாத்தியாரெல்லாம் காலையில் பார்த்தா அப்புறம் இது பண்ணுவாங்க. நான் எல்லாரும் போகும்போது வணக்கம் சொல்லுவேன், எல்லாத்துட்டையும் வணக்கம் சொல்லுவேன். அப்போ வணக்கம் சொல்லும்போது அவங்களும் வணக்கம் சொல்லுவாங்க. அது ஒரு என் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனை கொடுத்தது. அதான் எனக்கு அந்த ஸ்கூல் பீப்புள் லீடரு, ஹாஸ்டல் லீடரு, நான் முடிக்க தொட்டியும் அந்த மாதிரி இருந்தேன். ஸ்கூல்ல வந்து ஹாஸ்டல் தான் நீங்க ரொம்ப நாள் இருந்திருக்கீங்க. ஆமா, ஃபுல்லா ஹாஸ்டல். அப்ப அம்மாவை மிஸ் பண்ணுவீங்களா? எப்படி? அம்மா என்ன செய்வாங்க, லோயர் கேம்புக்கு போவாங்க, பஸ்ஸில் வருவாங்க 6 மணிக்கு. அது பஸ் ஸ்டாண்டு, உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. அந்த 6 மணி பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு. முதல்லாம் அழுவேன். நான் இப்போ 6வதுல படிக்கும் போதெல்லாம் போய் எங்கள் அம்மாட்ட அழுவேன், என்னை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிருமா, எனக்கு நான் இங்கே இருக்க முடியல, ஹாஸ்டலில் தனியாக படுக்கிறேன் இருக்கிறேன் இவங்களோட பசங்களோட. அது அங்கேருந்து ஏதாச்சும் இந்த சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க. அப்போல்லாம் அங்கேருந்து எங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் 25 பைசா தான் உசிலம்பட்டியிலேருந்து மதுரைக்கு டிக்கெட்டு. இதில் அதாவது ட்ரெயினில் 25 பைசா கொடுத்தா அங்கே வந்து இறங்கிடலாம். இருந்தாலும் அவங்க அப்போ நானும் இன்னொரு பையன் வருவான், அவங்க 2-3 பேர் அங்கே வருவாங்க, அவங்களாம் சேர்ந்து போனாலும் இந்த வந்து 2 நாள் இருந்துட்டு திரும்ப போகும்போது பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போகும்போது 1 ரூபா தான் டிக்கெட்டு, 1 ரூபா 19 காசு அந்த மாதிரி. இருந்தாலும் எனக்கு வந்து எங்கள் அம்மா நீ படிப்பா இருந்து கொஞ்சம் இது பண்ணப்பா அப்படின்னு சொல்லி அங்கேயே ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து இது கொடுத்துட்டு போயிடுவாங்க, பணம். என் பையனுக்கு என்ன கேட்டாலும் கொடுங்க, அவன் சாப்பிட்றதுக்கு வந்து கேட்டான் அப்படின்னு. அப்போ காலையில் இந்த ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், அங்கே போவேன். அங்கே போனால் அதில் வந்து அப்போ இந்த பொங்கும் பூமுனர்ந்து இலங்கை வானொலி நிலையத்தில் நல்ல தமிழ் பாட்டு வைப்பாங்க, பூரா நல்ல படம். அது பாட்டை கேட்டுட்டு இந்த இட்லி 2 இட்லி வாங்க. அந்த எப்போவுமே நான் சாப்பாட்டில் எப்போவுமே கரெக்டாக இருப்பேன். ஏன்னா இந்த ஓடுறதுனால அத்லட்டிக்னால இதான், அதனால கொஞ்சம் அப்போ இந்த மட்டன் குழம்பு அது இதுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டேன். அப்புறம் அம்மா அது பண்ணாலும் இதாகிடும். ஹாஸ்டல் டே பழகிருச்சு. அப்புறம் காலேஜ்லேயும் வந்து ஹாஸ்டல் தான். ஆனால் ஹாஸ்டல் என்ன, எங்கள் வீடு வந்து செல்லூரில் தான். நான் படித்தது தியாகராஜா காலேஜ், அங்கே மதுரை ஆர்ட்ஸ் காலேஜ், கெமிஸ்ட்ரி மேஜர் தான். இது வந்து இருந்தாலும் ஹாஸ்டலில் இருந்தால் சனி ஞாயிறு வீட்டுக்கு வந்துடுவோம். எப்பவுமே வந்துடுவீங்க? ஆமாம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்துடும்.
அப்புறம் நான் திங்கக்கிழமை காலையில் அவங்க டேஸ் காலர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து போவோம். அப்போ பார்த்தா காலேஜில் உங்களுக்கு தெரியும் எல்லாம் சினிமா போகிறது வைக்கிறது இதெல்லாம். அப்போ கட் அடிச்சுட்டு போய். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படிலாம் எந்த தியேட்டருக்கு சார் அடிக்கடி போவீங்க? மதுரையில் நிறைய தேட்டரு போவோம். சினிப்பரியா தேட்டர் போவோம், அதே மாதிரி சிந்தாமணி தேட்டர் போவோம். மேக்ஸிமம் சிந்தாமணி தேட்டரு, சினிப்பரியா, லட்சுமி தேட்டர் இருந்துச்சுன்னா இப்போ அலங்கார் தேட்டரு, தேவி டாக்கீஸு, சென்ட்ரல் சினிமா இருக்குது, தங்கம் தேட்டர், இந்த மாதிரி தேட்டரில் போய். ஆனால் மேக்ஸிமம் எம்ஜிஆர் படம்னா தான் அதிகமாக போவோம். இப்போ ரெண்டாவது என்னன்னா அந்த படங்கள்லாம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோ போடணுன்றதுக்காக நாங்கள் எங்கள் சொந்த காசு காலேஜில் படிக்கிறதுனால அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஸ்பெஷல் ஷோ போட்டால் டிக்கெட்டு வந்து போகாது எதிர்பார்த்தது. அப்போ நாங்களே எங்கள் வாலண்டியராக எங்கள் காசை கொண்டு போய் கொடுப்போம் இந்த மன்றத்துக்காரவங்கள்ட்ட. அந்த எம்ஜிஆர் மன்றம் அப்போ கட்சி ஆரம்பித்த புதுசு. அப்போ கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் என்ன செய்வாங்க, அந்த டிக்கெட்டை வாங்கி கழிச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோ போடுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம். நமக்கு பிடிச்ச ஒரு தலைவரோட. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கட்சியில் இந்த மாதிரி இருக்க அப்புறம் எம்ஜிஆர் மன்றம் எங்கள் பகுதியில் இருக்க சிவராஜ்வரம் மேற்கு மெயின் ரோட்டில் இருக்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மன்றம்னு இருந்துச்சு. அந்த மன்றத்துக்கு நான் தலைவராக போட்டேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நான் தந்தி பேப்பர் வாங்கி போடுவேன். அந்த மாதிரி அப்போ அப்படியே இதாகிடுச்சு. ஸ்கூல் படிக்கும்போது எல்லாமே வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க. காலேஜ்னு வரும்போது காலேஜும் அப்படியே தான். எல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்துல அப்படின்னு இதே படத்துல வர்ற மாதிரி எல்லாருக்கும் எப்போவாச்சும் எங்க இதுக்கு போகும்போது அந்த மார்க்கெட்டு காலையில கோயில் அப்போ வந்து ஒவ்வொரு கோயில்லையும் காலையில மார்கழி மாசம் இப்ப மாதிரிலாம் இல்லை. இப்போ மார்கழி மாசங்கள்லாம் 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் குளிச்சு கோயிலுக்கு சாமி கும்பிட போக மாட்டோம். இதை பார்க்கறதுக்கு தான் போவோம். யார் எப்படி அப்படின்னு என்னண்டு யார் என்ன சேலை எடுத்துருக்கா, என்ன அப்போ பாவோட தாவணி தான் எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்றோம். எங்களுக்கு அப்போ வறட்சியை போக்குறது மீனாட்சி கல்லூரி தான், மகளிர் கல்லூரி. வேற எங்கேயும் மகளிர் இருக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் தான் படிப்பாங்க. மாஸ்டர் டிகிரி அது அவங்க குறிப்பிட்ட கிளாஸ் அப்படி முடிச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து இதாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த இதுதான் பொழுதுபோக்கு. காலையில் இப்போ எங்கள் அம்மாட்ட நான் ஹாஸ்டலில் இருந்தாலும் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஒரு பிஎஸ்சி சைக்கிள், அதில் 2-3 பெல்லு வச்சுக்கிறோம். சைக்கிள் வாங்கினது ஆமாம், சும்மா அடிச்சுட்டு அப்புறம் அடிக்கிறது, திரும்பி பார்க்க சொல்கிறது, இப்படியெல்லாம் சேட்டை பண்ணுவோம். அப்படி சொல்லிட்டே போவோம், ஒரு என்ஜாய் பண்ணுறது. யாராவது அப்படி போகும்போது பார்த்து ஏதாவது பாட்டெல்லாம் பாடிருக்கீங்களா? பாட்டெல்லாம் அந்த காலத்துல அப்படியெல்லாம் பாட முடியாது. பக்கத்துல போனா நல்லா இருக்குடா, நீ படிக்கலைனாலும் பரவாயில்லம்மா தங்கச்சி அப்படின்றது. அது மாதிரி நல்லா அழகா இல்லைன்னா தங்கச்சின்றான், நல்லா இருக்கம்மா அப்படின்னுவான், கொஞ்சம் அழகா இருந்தா அப்படின்னுவான். இதுதான் எங்களுடைய இது. அந்த ஹாப்பிலேயே காலேஜ் போயிடும் அங்கிருந்து பக்கத்துல. ஆமா ஆமா ஆமா. அப்படி யாருக்காவது போய் ஏதாவது ப்ரப்போஸ் பண்றது இல்லைன்னா ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம். ஆனா நான் வந்து படிக்கும்போது வந்து எல்லாருடைய கவரக்கூடிய ஹாஸ்டல்ல அங்க இதுல இருந்ததுனால நண்பர்கள் சீரமைப்பு குழுன்னு நான் வச்சிருந்தேன். இங்க வந்து 3000, இங்கேயும் என்சிசியில் சேர்ந்தேன் காலேஜ்லயும். 3000 இந்த 5000 அந்த லாங் ரைட்ஸ் இதில் கலந்துக்கிட்டேன். அப்போ தெப்பக்குளத்தை சுற்றுவோம். இப்போ இருக்க மாரியம்மன் தெப்பக்குளம் அது கிட்டத்தட்ட 1000 மீட்ரு சுற்றி வரட்டும். அதெல்லாம் 6 ரவுண்டு 7 ரவுண்டு 8 ரவுண்டு அடிப்போம். என் கூட அழகு மலைன்னு ஷார்ட் ரேஸ் ஓட்டுறோம். அவர் என்னை வச்சுக்கிறார் ஸ்பீடுக்கு, இதுக்கு ஸ்டெமினா வரன்றதுக்காக. நான் எல்லாம் கம்பெனியாக போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நண்பர்கள் சீரமைப்பு குழுன்னு நாங்கள் ஆரம்பித்தோம், எங்கள் காலேஜ் மட்டும் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா அதில் பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது, எதுவும் தண்ணி அடிக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிருக்கக்கூடாது முதல்ல. ஆமாம், அப்படியே கொள்கையே வகுத்துருக்கு. ஆமாம், எங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி. அது ஏதாச்சும் எங்கள் இதில் அந்த மழை வெள்ளம் ஏதாச்சும் தீ பிடிச்சிருச்சுன்னா நாங்கள் கனெக்ஷன் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 3 நாள் 4 நாள் ஃபங்க்ஷன் நடத்துவோம். தமிழர் திருநாள்ண்டு. ஆமா, விளையாட்டு போட்டி. அப்போ பொம்பளை பிள்ளைகள்லாம் வருங்க இல்லையா? ஆமா, இல்ல வருவாங்க. எங்க காலேஜ்ல நிறைய பேர் அங்க இருந்து படிக்கிறவங்க எல்லாம்.
நாங்கள் டொனேஷன் புக் அடித்து ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் கொண்டு போய் கொடுக்குறது. வசூல் பண்ணி கொடுங்க நிகழ்ச்சிக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறது. அவங்களும் வசூல் பண்ணிலாம் எவ்வளோ நல்ல உள்ளத்தோட கொடுக்குறாங்களே, நம்ம பண்ணி கொடுப்போம். வாங்கி கொடுப்போம். அப்போல்லாம் நல்ல 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா கொடுக்குறதே போகிறது. 100 ரூபா கொடுப்பாங்க. சில இதெல்லாம் வசூல் பண்ணி அவங்களே 500 1000 கொடுப்பாங்க. நாங்கள் அப்போ பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், ஒரு நாடகம் இதெல்லாம் போடுவோம். ரொம்ப இதாக இருக்கும். அந்த இவங்க பெண்களுக்கு இந்த சும்மா 50 மீட்ரு, இந்த 100 மீட்ரு, அப்புறம் சேரு போட்டு இது மாதிரி இதெல்லாம் நடத்திது. அப்படிதான் இருப்பீங்க. ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் எப்பவுமே நிறைய மேடைகளில் கூட சொல்லியிருப்பீங்க, பெண்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்கள ஒதுங்கி நிற்க வைங்க, தள்ளி நிற்க வைங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு கேர் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் அதை நான் இப்போ பேசிக்காக வந்து என் அக்கா கூட பிறந்தேன் இல்லையா, 2 அக்கா அம்மா அவங்களோட இருந்தேன். 2வது கேரக்டர் வைஸாக வந்து நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து ஒரு இதாக இருப்பேன். என்னதான் இந்த சேட்டை பண்ணாலும் கல்லூரியில் ஸ்கூல்ல எல்லாம் நான் வந்து யாரும் வந்து என்னை குறை சொல்லாத அளவுக்கு இருப்பேன். ஸ்டூடெண்ட்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக வரணுன்னாலும் செகண்டு இதில் வருவேன். ஸ்கூல்லாம் நான் தமிழ் சோசியல் இதுலாம் நான் ஃபஸ்ட்டு தான் இருப்பேன். இங்கிலீஷில் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்லாம் நல்ல இதாக இருப்பேன். அதனால் பொதுவாகவே என்னுடைய லைஃப் வந்து கேலேருந்து வரும்போது எல்லாரும் பாராட்டுக்குரியவனாக வந்ததுனால இங்கே வந்தோடனே அப்படியே இதாகிட்டேன். அப்புறம் நான் படித்து முடிக்க அந்த நேரத்தில் எனக்கு வந்து கல்லூரி வாழ்க்கை முடிக்கிறேன். 77 முடித்த உடனே எனக்கு அப்போ வந்து எல்லாருமே இது கிடைக்கும். ஏன்னா இதில் எல்லாம் இருக்கேன், என்சிசியில் இருந்திருக்கேன், சார்ஜன்ட் மேஜராக நிறைய கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு உடனே காவல்துறையில் கிடைச்சிரும் அப்போலாம். ஆனால் நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கல. நான் இப்போ படித்து கெமிஸ்ட்ரி மேஜரு. அப்போ அதுக்கெல்லாம் ரொம்ப டஃப். அது எனக்கு இது வந்து ஆன்சிலரி வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸு முழுக்க கெமிஸ்ட்ரி தான் படித்தது. ஆமாம், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அது 3 சப்ஜெக்ட் இருக்குது, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு. அந்த தான். ஆனால் அதனால எனக்கு வந்து இதாக இருந்துச்சு. அதனால் பொதுவாக வந்து எனக்கு வந்து என்னன்னா இது எல்லாரும் கூட என்னைய பார்த்து ரசிக்கக்கூடியவனா இருந்தேன். அதனால நம்ம பிஸ்னஸ் பண்ணி தான் முன்னேறணும். ஆனால் அம்மா இந்த மாதிரி இருந்தாங்க. அம்மாலாம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்தோடனே தறி கம்பெனி போட்டோம். முதல்ல எங்களுக்கு பணம் சேர்ந்தங்க ஒரு சாதாரண சீட்டு கம்பெனி. அப்போ பார்த்தா போய் சீட்டு பிடிப்போம். மாதம் 10 ரூபா, 320 மாதம், 32 மாதம், 32 மாதம் 320 ரூபா. நாங்கள் 350 ரூபா கொடுப்போம். முதல்ல சேர்றவங்களுக்கு ஒரு வாலி கொடுக்கறது. அப்போ பார்த்தா நிறைய பெண்கள், நாங்கள் இந்த விளையாட்டு போட்டி இது அது இது நடக்கும், நண்பர்கள் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரல், ஒரு பொன்மொழியை வந்து அந்த நடு ரோட்டில் எழுதி வைப்போம். நாங்கள் படிக்கும்போது படிக்கிற நேரத்தில் நைட்டில் 12 மணிக்கு எழுதி போடுவோம். அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அவங்க நல்ல பையங்க அப்படின்னு. அது வரைக்கும் நான் வந்து சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன். பொதுவாக எந்த கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் போகிறனாலும் எது போனாலும் இதுக்கு வந்த அளவுக்கு இது என்னன்னா அந்த மற்ற வகையில் நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு இதாக தான் இருக்கும். யார் தவறு செஞ்சாலும் இது பண்ணுறோம். நாங்கள் ஒரு தடவை இப்படி தான் போயிட்டோம், கொச்சின் போயிட்டோம். கொச்சினில் போய் கீழே இதில் கப்பலில் போகும்போது கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் கூட வந்து நாங்கள் 25 பேர். அது ஆளுக்கு 5000. அந்த ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா போடுவோம். 10 ரூபா போட்டோம்னா 20 மாதத்துலேயே வட்டி கொடுத்து அது ஆளுக்கு ஒரு 5000 3000 வந்துடும். அந்த அளவுக்கு அப்போ வட்டி கிடைக்கும். ஒருத்தவன்ட கொடுத்துருவான், அவனே பறிக்கி கொடுத்துருவான், எங்களுக்கு கொடுத்துருவான். அதை வச்சு டூர் போவான். வேன் பிடிச்சி போகும்போது இப்படி தான் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான். இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டேன். கொச்சினில் போயிட்டு ஆலப்புழை வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அவன் எங்கிட்டு போவான் என்னன்னு எங்களுக்கு ஒரு இதாகி போயிடுச்சு. அப்படி எல்லாரும் கெஞ்சினாங்க இந்த மாதிரி. அப்புறமேல் நிப்பாட்டி திரும்ப இது பண்ணி அப்புறம் அவன் ஆனால் பஸ்ஸில் ஏறி வந்துட்டான். ஒரு பஸ்ஸில் ஏறி அப்புறம் நிப்பாட்டி அவங்க பஸ்ஸு நிற்கிறது, எங்கள் வேன் நிற்கிறதுக்கு ஏறி. அப்புறம் அதில் வந்து அப்புறம் கொஞ்சம் சரியில்லாமல் தண்ணி எல்லாம் அந்த பையன்கிட்ட கண்ட்ரோல் இல்லாமன்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் பார்ட்டியில் வந்துட்டேன். பார்ட்டி ஃபுல் டைம் ஆகி முதல் எலெக்ஷன் வச்சாங்க. எலெக்ஷனில் நான் ஜெயிச்சு இது எங்கள் ஏரியா கவுன்சிலர் ஜெயிச்சு நான் வார்டு செயலர் ஆகினேன். அதுலேருந்து எனக்கு
பூராமே பார்ட்டி தான், ஃபுல் பார்ட்டி இதாயிட்டேன். கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ஒரு கொள்கையோட நண்பர்கள் சீரமைப்பு அப்படின்னு ஒரு அப்படி விஷயத்தை ஆரம்பிச்சு. கல்யாணமே வேணான்னுலாம் இல்ல. கல்யாணம் வேணாங்கிறது கொள்கையா இருந்துச்சுல்ல சார் அப்போ? கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லலாம், தவறான வழிக்கு போக கூடாதுங்க. கல்யாணம் வேணும் என்னடா நீ, கல்லூரி வாழ்க்கையில வந்து எல்லா சேட்டையும் பண்ணுவோம். சேட்டை பண்ணாலும் அந்த லிமிட்டோட இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் எல்லாம் இது பண்ணுவோம். அப்புறம் எனக்கு வந்து நிறைய ப்ரொபோசல்லாம் நிறைய வரத்தானே செய்யும், எப்படி வராமல் இருக்காது சார். ஏன்னா நான் அப்போ ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாய்பாபா, புட்டபதி சாய்பாபா இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி தான் முடி இருக்கும், எனக்கு பயங்கரமாக முடி இருக்கும். காலையில் என்னை தலையை உணர்த்துறதே என்னென்னா சினுக்கரிக்கை, எங்கள் அக்கா சினுக்கரிக்கை எடுத்து போட்டு உணர்த்திட்டு தான் சீவ முடியும். அவ்வளோ முடி வச்சுருப்பேன், அவ்வளோ முடி இருக்கும். அம்மா முதல்ல பார்க்கும்போதோட அம்மா ஹேர் நான் பாண்டியன் ஹோட்டலில் போட்டோ எடுப்போம். அப்படி முடி பார்த்தீங்கன்னா அப்படி இது ரொம்ப இதாக இருக்கும், அந்த அளவுக்கு இதாக இருப்பேன். எப்படி ப்ரப்போசல் வந்துச்சு சார்? அதெல்லாம் நிறைய கங்கணக்கே வராது. ஆமாம், பார்த்து இது பண்ணுறது வைக்கிறது. இதே குற்றாலத்துக்கு போவோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 நாள் 5 நாள் இருப்போம். சாயங்காலம் தான் எங்களுக்கு ஜாலி. சாயங்காலம் அந்த பாறையில் போய் உட்காந்து அந்த இயற்கை காற்று, ஒவ்வொருத்தரும் அந்த பூ மனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு அவங்க வர்ற அழகு எல்லாம் பார்க்கும்போது ரசிக்க அவ்வளோ தூரம் ரசிப்போம், அவ்வளோ தூரம் இதாக இருக்கும். ஏதாவது பாட்டு கேட்டுட்டே போகிற பழக்கம்? தலைவர் பாடங்கள் தான் பாட்டு தான் கேட்பேன். அச்சம் என்பது மடமை, அஞ்சாமல் திராவிடர் உடமையடா. மகிழ்ச்சியான தருணம்னு சொன்னால், நான் அமைச்சர் ஆக்குவாங்கன்னு என்னை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அம்மாவை பற்றி பேசுறதுனாலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் நல்ல ஒரு தந்தை, அதெல்லாம் மாற்று கருத்து. உதயநிதி இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காரு, நான் பொய்யா பேசுறாரு, அவ்வளவுதான். ஓபிஎஸ் அவர்கள் அவரை பொறுத்தளவுக்கு விசுவாசமா இருப்பார், விசுவாசமா இருந்தார், அம்மாட்ட இருந்தாரு. அதுக்கடுத்து அவருக்கு அந்த யாருக்குமே அந்த ஒரு பதவின்னா அந்த பதவி விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராதுன்றதுனால அவர் தர மாதிரி போயிட்டார்.